ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5ஆவது மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்தருவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மறுபடியும் நம்மை ஜனிப்பித்தவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் தேவன் சில காரியங்களை ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஸ்தோத்திர. சில குடும்பத்தில் பாருங்களேன், அவர் திருப்பி தள்ளிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவனை அப்படியே தள்ளிடுறாங்க, ஒதுக்கிட்டாங்கன்னு அப்படியே ஒதுக்கிடுறாங்க. இது மனிதனுடைய சுபாவம். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே தாயின் கருவில் ஜனிப்பிக்கப்பட்டோம். திரும்பவும் பரிசுத்த ஆவியினாலும் வசனத்தினாலும் தேவன் மீண்டும் நம்ம என்ன செய்தார்? ஜனிப்பித்து நம்ம என்ன செய்கிறார்? மறுபடியும் புதிய மனிதனாய் நம்மை நடத்தி வருகிறார். அதனால் மறுபடியும் இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு தடவை நான் இழந்துட்டேன், ஒரு திருப்பு கர்த்தர் கொடுத்த தாழ்ந்துகளை விட்டுட்டேன், கிருபையை இழந்துட்டேன், ஜெப வரத்தை இழந்துட்டேன், நல்லா வேலை செய்வேன், அதுக்குரிய அந்த இதை விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, திரும்பவும் இந்த காலை பொழுதிலே இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். மறுபடியும் உங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையிலும் ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் ஆபிரகாம் வெட்டினவைகள் பிறகு அவன் காலத்துக்கு பிறகு பெலிஸ்தர் தூர்த்து போட்டாங்க. தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பாருங்க, மறுபடியும் ஈசாக்கு அதை தோண்டி ஆபிரகாம் தன் தகப்பன் வைத்த பெயரே அதுக்கு வைத்தான். பாருங்கள், ஆபிரகாம் காலத்தில் தோண்டி அவனுடைய நாட்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பெலிஸ்தியர் தூர்த்து போட்டான். அப்போ தேவன் நம்முடைய தகப்பனுடைய காலங்களே நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை கெடுப்பதே பிசாசுக்கு வேறு. எவனை வச்சாவது நிச்சயமா நம்முடைய பெற்றோருடைய காலத்திற்கு பின்பு உறவுகள் நம்மை ஒதுக்கியிருப்பாங்க, உறவுகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை மூடியிருப்பாங்க. நமக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்சதான பேர் புகழை எல்லாம் என்ன செய்யிருப்பாங்க? அதை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டாங்க. மறுபடியும் தேவன் என்ன செய்வார்? அந்த தூர்த்து மூடி போட்ட கிணறை திரும்பவும் தோண்டி திரும்பவும் அதுக்கு என்ன செய்தான்? அப்பா வச்ச பெரிய வச்சேன். அப்போ என்ன அப்படின்னு இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் தேவன் உங்களுக்கு நமக்கு என்ன செய்கிறார்? தரப்போகிறார். தைரியமாக இருங்க. ஐயோ இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தோண்டுவதற்கு பலனும் தருவார், தோண்டுவதற்கு தடை இல்லாமல் அவர் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். அது மட்டும் கிடையாது. 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதே 35:9, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை மறுபடியும் தேவன் தரிசனம், மறுபடியும் நம்மை என்ன செய்ய போகிறாரு? மூடி போட்ட ஆசீர்வாதங்களை திரும்ப தரப்போகிறார். 1. 2வது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி அவனுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை மறுபடியும் வைக்கிறது. 32ஆம் அதிகாரத்திலே அவன் தேவனோடு போராடின போது அங்கே ஆண்டவர் சொன்னார், தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். அதே தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் என்கிற பெயரை திரும்ப வைக்கிறார். அதனால் திரும்பவும் தேவன் உங்களுக்கு தரிசனமாகும். இந்த கண்மலை தெரிவிச்சுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், மாறி இருக்கலாம், ஆனால் நம்மை அழைத்த தேவன் இன்றும் ஜீவன் உள்ளவர். திரும்பவும் உங்களோடு கூட பேசுவார், திரும்பவும் உங்களோடு கூட உறவாடுவார், திரும்பவும் உங்களுடைய பெயரை நல்ல பெயராய் திரும்பவும் சொல்வார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை உயர்த்துவேன், உன் பேரை என்ன செய்வேன்? உயர்த்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படிதான் ஆபிரகாம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். யாக்கோபுட்ட சொன்னார், இனி யாக்கோபுடைய இனி இஸ்ரவேல், நீ ஜாதியில் தகப்பனாய் மாறுவாய், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எத்தனையோ காரியங்கள் இழந்து நீங்கள் திரும்பவும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். திரும்பவும் மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். மறுபடியும் இழந்து போன மூடப்பட்ட ஆசீர்வாதங்களை
தருவார். திரும்பவும் அவர் தரிசனமாகி உங்களை ஆசிரியர். நல்ல பிதாவே, இத்தந்த ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எதையெல்லாம் இழந்திருக்கிறார் மறுபடி கொடுத்து ஒவ்வொருவரும் நடத்த போகிற அப்படின்னா இயேசு நிமித்த ஜெபங்க நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மனை திரும்பி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.